12/5/2009 காலை 7:30 மணி அளவில் இந்த வைத்தியசாலையின் மீது எறிகணை தாக்குதல் நடைபெற்றது. இந்த எறிகணை ஒன்று 7:30 மணி அளவில் எமது அட்மிஷன் அனுமதிக்கும் விடுதியில் விழுந்து வெடித்தது. இதன்போது நோயாளர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் உதவியாக நின்றவர்கள், பணியாளர்கள் என்று 47 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனை விட 56 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழந்தவர்களில் எமது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் பணிவினை நிர்வாக உத்தியோகத்தர் தர்மவலசிங்கம் அடங்குவர். அதனை 2 தொண்டர்களும் இதில் உயிரிழந்துள்ளனர். இப்போது வைத்தியசாலையுடைய நிலைமை எப்படி இருக்கு? இப்பொழுது வைத்தியசாலையில் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றது. எங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பெரும் சிரமம் இருக்கின்றது. இந்த வைத்தியசாலை தற்போது 750க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தாக்குதல் இடம்பெற்றது. இதனால் இந்த காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கணும். வைத்தியசாலைகள் காயமடைந்த பின்னரும் கூட நமது வைத்தியசாலையை நோக்கி வெளியிலிருந்து காயமடைந்தவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட வைத்தியசாலை காயமடைந்தவர்கள் சிகிச்சை அளிப்பது பல சிக்கல் இருக்கின்றது. இந்த வைத்தியசாலை காயமடைந்த பின்னர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பின்னர் ஒரு 10-12 பேர்கிட்ட உயிரிழந்தனர். அவர்களோடு கூட சிகிச்சை அளிக்க முடியாத நிலைமை நாங்கள் இருக்கின்றோம். இங்கிருந்து இறந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே சிகிச்சை பெற்றவர்களா? என்ன மாதிரி இறந்தவர்கள் எல்லாரும் இல்லை. இந்த இருந்த 47 பேர் உயிரிழந்தவர்களில் ஒரு 25 பேர் மட்டும் இந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தவர்கள். மற்றவர்கள் உறவினர்கள், பணியாளர்கள். இங்கு இடவசதி இல்லாதபடியால் காயமடைந்தவர்கள் எல்லாமே அருகருகே படுத்திருந்தார்கள், தரப்பாளர்கள் படுத்திருந்தார்கள். எங்களுக்கு பாதுகாப்பான பங்கர் வசதிகள் ஒன்றும் இல்லை. அந்த நிலைமை நேரடியாக விடுதியில் இந்த செல் விழுந்து இந்த உயிர் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சிகிச்சை கூடம் அப்படி இயங்குது. சத்திர சிகிச்சை கூடத்தில் இருந்தவர்கள் செல் விழுந்தவுடன் எமது பணியாளர்கள் எல்லோரும் சிதறி ஓடினார்கள். மற்றும் இங்கே வேலை செய்கிறார்கள், உதவிக்கு நிற்பவர்கள் என்பவர்கள் தங்களை பாதுகாப்பாக ஓடினார்கள். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த நிலையில் எங்கள் பணியாளர்களை மற்றும் இந்த தொண்டர்களையும் இங்கிருந்து வேலை செய்ய சொல்வது எனக்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது. அத்துடன் இந்த நாங்கள் தற்போது காய்த்து கொண்டிருக்கும் பொழுதே எமது வைத்தியசாலை வளாகத்துக்கு சுற்றி வர செல்கள் விழுந்து படித்து கொண்டிருக்கின்றது. அதனை விட நாங்கள் இந்த தாக்குதல் பற்றி ஐசிஆர்சியினருக்கும் ஜூவன் நிறுவனத்துக்கும் நமது சுகாதார அமைச்சுக்கும் அறிவித்திருக்கின்றோம். இதில் இந்த நிர்வாக உத்தியோகத்தை பிராந்திய சேவை பணிவினை நிர்வாக உத்தியோகத்தராக இருந்தார். அதன் பின்பு இந்த வைத்தியசாலை இந்த கூடியளவு காயமடைந்தவர்கள் வருவதனால் அதை நிர்வகிப்பதற்காக இங்கே பிராந்திய சுகாதார பணிப்பாளர்கள் அனுப்பியிருந்தார். அதனை விட இவர் மாத்தளம் பாதிக்கின்ற வைத்தியசாலையில் இரவு பகல் பாராமல் தன்னுடைய வேலையை அர்ப்பணிப்புடன் வேலை செய்கிறார். இவருடைய பெயர் கே. தர்மகுலசிங்கம் என்பது